டாட் பால், வெல்கம் டாட் பால். ஆக்சுவலாக நான் பவுண்டரி போனதுக்கப்புறம் ஒரு டாட் பால், பிகாஸ் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. ஸோ அதனால் பவுண்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு டாட் பால். ஓகே, இப்போதைக்கு பவுண்டரி அடிச்சு 4 ரன் இருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் விட்டுருக்குறாங்க. வைடா ரன் அவுட் எனி சான்ஸ் எதுவும் இல்லை. ஸோ வைடு +1 அது. ஐயோ, எட்ஜுக்கு கொஞ்சம் மிஸ் போல, அதான் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அண்ட் அது ஒரு அகைன் ஒரு டாட் பால். ஸ்விட்ச் இட்டு சுத்தினாரு எங்கேயோ. ரன் அவுட் எனி சான்ஸ், பட் ஓகே 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 சேஃப்னு சொல்லிட்டாரு. அண்ட் ஓவர் முடிஞ்சிடுச்சு. ஓவர் முடிவில் ஸ்கோர் 7 பவர் பிளேயில். ஓகே 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 ஒரு ஓவருக்கு 7 ரன். தலதோனி ஃபார் எ ரீசன். ஓகே, இப்போ அடுத்து கில்லி வேலு போடுறாரு. அவர் போகிறதுக்கு முன்னாடி பால் போயிடுச்சு, ஆனால் சரியா போகல. அண்ட் இந்த பால் கணக்கில் எடுக்காது. ஓகே, ஸோ ஃபார் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோரிங் கேம், கொஞ்சம் சேஸ் முடிச்சுட்டாங்க ஈஸியாக. இந்த மேட்ச் எவ்வளோ அடிக்க போகிறாங்கன்னு தெரியலையா. சரி, கணக்கை ஆரம்பிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி. கவுண்டிங் நம்பர் 1 அண்ட் 6. இந்த இன்னிங்ஸோட முதல் 6 அண்ட் இந்த மேட்சோட முதல் 6 வந்திருக்குது. அண்ட் டோன்ட் வரி, பவுண்டரி பக்கத்தில் இருக்கிற ஃபீல்டர் கொஞ்சம் வந்துருங்க, பால் இருக்குது. மறுபடியும் ஒரு ஃபிளாட் ஷாட், சூப்பர் ஷாட் ப்ரோ. ஃபிளாட்டா போனாலும் பக்காவா போயிருக்குது. அண்ட் அவுட் ஆஃப் த பவுண்டரி, அதுவும் ஒரு 6. நான் ஸ்ட்ரைக்கர் என்ஜாய் பண்றாரு அந்த ஷாட்டை. அந்த ஹைஃபைலே தெரிஞ்சது, செம்ம ஷாட் பா அப்படின்ற மாதிரி. பேக் டு பேக் சிக்ஸர்ஸ். ஓகே, இந்த பால் ஆடவே கூடாதுன்னு போடப்பட்ட பால், பட் ஆனால் அது ஒய்ட் ஆயிடுச்சு. ஹேட்ரிக் 6 அடிக்கக்கூடாதுன்னே போடப்பட்ட பால் போலையா. ஆமாங்க, ஹேட்ரிக் 6 அடிச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் கம்பேக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தரமான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. விக்கெட்டு. எங்க டிஜே மனசு இங்க இல்ல, ஏன்னா அது எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒன்றும் இல்லை, கடல்ல விழுந்துருச்சுன்னு சொல்ல வந்தேன்.
ஓகே, அந்த கூலர் சுழுகுன்னு பார்க்குறேன், கூலர் சுழுக மாட்டேங்குது. விழுகாது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? கண்டிப்பாக நினைப்பேன். நல்ல பால், நல்ல பேட் ஸ்விங், ஆனால் பால் படலை. சூப்பர் பால். 2 6 போனதுக்கு அப்புறம் தரமான ஒரு கம்பேக். நைஸ். இப்போதைக்கு டாட் பால் வந்துகிட்டு இருக்குது. டபுள் 6 அடிச்சவரை வெளியே எடுத்தாச்சு. அண்ட் இப்போ புதிய பேட்டருக்கு ஒரு சின்ன ப்ரெஷரை போடுறாரு பவுலர். பேட்டிங் டீம் கண்டிப்பாக ஒரு டிசிஷனான டோட்டலில் போஸ்ட் பண்ணணும். ஓகே, வைடா அது. ஓகே, வைட். டாட் பால் போட்டதுக்கப்புறம் வைடு. அப்போ இந்த பால் விக்கெட்டா? என்ன போனவர் அப்படின்னு ஆச்சு. கொஞ்சம் மிஸ். ரன் அவுட், எனி சான்ஸ்? ஓகே, திரும்பி கூட பார்க்கலாம், நான் கரெக்டாக அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிச்சார். பட் ஸ்டம்புக்கு பக்கத்தில் கொஞ்சம் மிஸ். அண்ட் சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. ஓவர் முடிவில் 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 22. அம்பையர் பவுலர் வந்துட்டார். ஓவர் முடியல 22. அண்ட் ஆகலப்பந்து வைட் பால். வைடு தான். லோ புல் டாஸ், வெளியே வா தம்பி, பின்னாடி கொடையோட நிக்கிறவரே பால் எடுத்து போடுங்க. ஓகே, அங்க ஒரே வந்து காமிச்சாரு. அண்ட் இங்கேயும் சிக்னல் காமிச்சாங்க. ஆக மொத்தம் பவுண்டரி. ஓகே ஐயா. ஆமா ராசா, பாதம். ஓகே, கேட்ச். ஜட்ஜ்மெண்ட் ஓகே, ஆனா பால் காத்துல தசை மாறி போயிருச்சு. 6. நீ போடு. கண்ணாடி விழுகாது போல கடைசி வரைக்கும். சரி, ஆடினா தானே விழுக முடியும். சரி, விழுந்தா கண்ணாடி எனக்கு, சுட்டா தலை எனக்கு. புல் டாஸ் நினைச்சானா வெளியே போகும் நினைச்சாதான் இல்ல. 2 6 பவுண்டரி அடிச்சாலும் மறுபடியும் வந்து கம்பேக் கொடுக்குறாங்க. ஐ லைக் திஸ் டீம் அண்ட் அப்ரோச். இன்னொரு விக்கெட் உங்களுக்காக. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணேன். அது மிமிகிரிலாம் கிடையாது. மிமிகிரின்னு லேடிஸ் வாய்ஸ் தான் வரும், வேற எதுவும் வராது. என்னங்க? என்னது? என்னாச்சு? கேட்கல.
நாடு கலங்குதப்பா, பாட்டை கட் பண்ணுங்கப்பா. வர்றவங்க போறவங்களாம் நாங்க 6 அடிச்சாதான் வெளியே போக முடியல வந்திருக்காங்க போல. எல்லாரும் ஓங்கி ஓங்கி அடிக்கிறாங்க, ஒய்யாரமா அடிக்கிறாங்க. அண்ட் இப்போ ஒரு சிங்கிள் கவர் திசையில. ஓகே, கடைசி 2 பால் வெளியே. மிடில் ஸ்டம்ப் துண்டா கலந்துருச்சா. பவுலருக்கு பிடிச்ச ஒரு விஷயமே அதேதான். ஒரு ஸ்டம்ப் தனியா ஒரு கார்ட் வீல் பண்ணா எப்படி இருக்குன்றத வந்து செஞ்சு விட்டாங்க. அண்ட் தரமான ஒரு பவுலிங். எனக்கு டிஜேங்க அவங்க பாட்டு கேட்குறாங்க. பாட்டு வராதுங்க இப்போதைக்கு. பாட்டு முடிஞ்சு போச்சு. ஐயோ, இந்த ஓவர்ல 3 விக்கெட்டுங்க. இந்த ஓவர்ல 3 விக்கெட். மாத்தி விக்கெட் விழுந்திருக்குது. பேட்டிங் டீம் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்படி டக்கு 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 டக்குன்னு அவுட் ஆனா என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி எழும்பிருச்சு. 3 ஓவர் முடியல 35. ஓகே, நன்றி. எனக்கு சங்கு மாமோய் சொல்லுங்க. ஓகே டீச்சர், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அசால்ட்டா தட்டி விடலான்னு பார்த்தாரு. பட் அவரை தாண்டி அசால்ட்டா பால் போயிடுச்சு. சங்கு அண்ணா, இந்த குரல் எப்படி இருக்குது? வானவில்லே வான குரல் அவ்வளவு அருமையா இருக்கு. எப்படிப்பட்ட வரிகள் இது! எப்படிப்பட்ட வரிகள்! இன்றைய தினத்தின் 8வது நாளான இன்று 7வது போட்டியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஓ மை காட், மறுபடியும் டாட் பால். அண்ட் மீண்டும் ஒரு டாட் பால். ஒய்டு நினைச்சு தள்ளி இருக்கிறாரா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் மாற்றி டாட் பால் விழுந்துக்கிட்டு இருக்குது. எதுவும் கிடையாது. எல்லோ ஜெர்சி பார்க்கும்போது என்னோட டீம் ஞாபகம் தான் வருது. கண்டிப்பாங்க. ஷாட்! ஓ மை காட்! தூக்கி அடிச்சாருங்க. கப்பிள்ஸ் பாறை பக்கமா. அவ்வளவு தூரம் போயிருச்சா? இன்னமும் யாரும் அந்த கப்பிள்ஸ் பாறையை தாண்டி அடிக்கல. கப்பிள்ஸ் பாறையை தாண்டி
அம்மா ஆடுறாங்க. ஆடுறதா எவ்வளவு ஒரு முக்கியமான நாள் இது. அவங்க அம்மா ஆடணும்பா. அன்னையர் தினம் இன்றைய தினம் உலகம் போற்றும் அன்னையர் தினம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகின்றது. ஒத்த கையில பிடிக்கலாம் பார்த்தா ஓஹோன்னு செலிப்ரேட் பண்ண நினைச்சேன். ரன் அவுட்டுங்க. ஒன்னு போனா என்ன இன்னொன்னு ஃப்ரீ 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 அப்படின்ற மாதிரி ஒரு கேட்ச் மிஸ் ஆனா ப்ரோ. ரன் அவுட் கேரண்டி, இன்னொன்னு ஃப்ரீ விக்கெட். தாயை சிறந்த கோவிலும் இல்லை, சும்மாலாம் சொல்லல. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் நம்ம போற வரைக்கும் ட்ரூவா லவ் பண்ற ஒரே ஜீவன் அம்மா தான், வேற யாரும் கிடையாது. நிச்சயமாங்க முடிஞ்சா கல்வெட்டுல பதிக்கிறீங்க. அவங்க வளர்ந்து சமுதாயத்துல ஒரு ஆளா நிலைக்கிற வரைக்கும் அந்த அன்னையோட அர்ப்பணிப்பு ரொம்ப மகத்தானது. தியாக உணர்வு கொண்டவங்க தான் அன்னை. நிச்சயமாக போற்றப்பட வேண்டியவர்கள். இவ்வுலகத்திலே முதலில் போற்றப்பட வேண்டிய நபர் தாய். தாய்க்கு நிகர் எதுவும் இல்லை. இந்த அன்னைய தினம் 1907ஆம் ஆண்டு இருந்து இந்த அன்னைய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அண்ணா ஜார் விலாஸ் அப்படின்ற ஒரு நபர் தன்னோட அன்னை நினைவாக 1905ஆம் ஆண்டு இருந்த தன் அன்னை இருந்த நினைவு கூறும் விதமாக இந்த அன்னைய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சூப்பர். ஆக்சுவலா இந்த நியூஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, பட் உங்க மூலமா இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி சொன்னதுக்கு. எனக்கு தெரியாது. 1907ஆம் ஆண்டு இந்த அன்னைய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகே. பேரணிகள் நடத்தப்பட்டாங்க. அன்னைய தினம் கொண்டாட வேண்டும், அன்னையோட தியாகம் மகத்தானது, எனவே இதை கொண்டாடணும்னு சொல்லிட்டு அப்போதே முன்னெடுத்தவங்க அண்ணா ஜார்விஸ். அண்ணா ஜார்விஸ் பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் அது. வெறும் அன்னைய தினம் சொல்லும் பொழுது நம்ம அவ்வளவு சாதாரணமாக அன்னைய தினத்தை நம்ம கலந்து விட முடியாது. அப்படி சாதாரணமாக இந்த அன்னைய தினத்தை நம்ம விட்டுவிட முடியாது. உங்களுடைய அன்னைக்கு, தாய்க்கு பரிசுகள் வாங்கி கொடுங்க. அந்த தியாக குணம் கொண்ட அந்த தாய்க்கு பரிசுகளை கொடுத்து மகிழ்வீங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க, அவங்களுக்கான சிறப்பு அம்சங்களை அவங்க கிட்ட பேசுங்க. சோ இதெல்லாம் இந்த நாளுக்கான ஒரு சிறப்பு அம்சம். லிடியா, உங்க அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? வாங்கி கொடுக்கலையா? வாங்கி கொடுங்க. ஓகே அண்ணா, இங்க நம்ம ஆன்சர் ரிசல்ட் சொல்ல இன்னும் எத்தனை வருஷமா இப்படி சொல்லிட்டு இருப்பீங்க? நீங்களே கிஃப்ட்னு, அவங்க தான் உனக்கு கிஃப்ட். இது போல ஒரு தாய் கிடைச்சதற்கு நீ ரொம்ப சந்தோஷப்படணும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஓகேவா? ஓகே சங்கோண்ணா, இங்க நம்ம ரிசல்ட்ஸ் பாத்துறலாமாங்க? எஸ் ப்ளீஸ். ஓகே, லைவ் குவிஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் லைவ் குவிஸ் இரண்டாவது கேள்வி கேட்டிருந்தோம். திராவிட மொழியின் தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ராபர்ட் கால்ட்வெல். ஸோ அவர் திராவிட மொழியின் தந்தை என போற்றப்படுபவர். அண்ட் இந்த பதில கரெக்டான டைமிங்லையும் சூப்பராகவும் பதில் சொன்ன லிவினேஷ் அவர் தான் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. முக்கியமா அவர் பாத்தீங்கன்னா பெசன்ட் நகர். ஓ, பெசன்ட் நகர். ஆமாண்ணே, லிவினேஷ். வாழ்த்துக்கள் ப்ரோ. 1000 ரூபாய் உங்களுக்கு. சண்டேல என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா உங்க அம்மாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுங்க மதர்ஸ் டே அன்னைக்கு. அருண் அண்ணா, இப்ப அடுத்து ஆட போற டீம் பாத்தீங்கன்னா
ரெட் ரைடர்ஸ் கானத்தூர் வர்சஸ் ஜாலி பாய்ஸ் தையூர். ஸோ ரெண்டு டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். ரெட் ரைடர்ஸ் கானத்தூர் வர்சஸ் ஜாலி பாய்ஸ் தையூர். ரெண்டு டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். ஏனுங்க சங்கம் அண்ணா. ஓகே 46 ரன்னு 5 ஓவர் முடிவில் அந்த லைவ் குவிஸ் சொன்னதுனால இதை விட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. அண்ட் 46 ரன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாலி டீம் எடுத்துருக்காங்க. 5 ஓவர் முடிவில் 47 அடித்தா வின்னு. ஓகே, டிஃபெண்டபிள் டார்கெட்டா அப்படின்றது கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 50 கீழே வந்து எல்லாமே சேசபிள் ஆயிருக்கு ஒரு சில டீம்களுக்கு தவிர. இந்த டீம் அதை செஞ்சு முடிப்பாங்களா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கலாம். பாட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. டிஜே அவர்கள் உணவு இடைவேளையில் இருப்பதால் நோ டான்ஸ் நோ பாட்டு. போய் உக்காருங்க. துரோகி, எனக்கு துரோகம் பண்றீங்களா டிஜே? ஸோ அருண் அண்ணே சொல்லுங்கண்ணே. இப்ப பாத்தீங்கன்னா என் கூட ஜாலி பாய்ஸ் தையூர் கேப்டன் இருக்காரு. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ரெட் ரைடர்ஸ் கானத்தூர் கேப்டன். ஓகேண்ணே ஓகேண்ணே. ஸோ ரெண்டு டீம் வந்துட்டார், அவரும் வந்துட்டாரு. நல்ல விஷயம். இட்ஸ் டாஸ் டைம் மக்களே. எஸ், இட்ஸ் டாஸ் டைம். ஜாலி பாய்ஸ் தையூர் வர்சஸ் ரெட் ரைடர்ஸ் கானத்தூர். ஸோ இந்த டோர்னமெண்ட்டின் 81வது மேட்ச் இது. ஸோ லாஸ்ட் இயர் ஆடி இருக்கீங்க, நீங்களும் ஆடி இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும். ஸோ ஏன்னா டவுட்ஸ் என்ன இருக்குங்க உங்களுக்கு இருக்குங்களா? ஸோ டாஸ் யார் கேட்க போறீங்க? அவர் கேட்கட்டும். ஹெட்ஸு டெயில்ஸ் போட்டுங்களா? ஹெட்ஸ் இட்ஸ் அ கால். டெயில்ஸ். ஸோ டாஸ் வின் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் ரைடர்ஸ் கானத்தூர் சூஸ் டு ஃபீல்ட் எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாது டாஸ் வின் பண்ண ரெட் ரைடர்ஸ் கானத்தூர் அணியினருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு, வெள்ளி நாணயம். டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படம் பொறித்த வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். ஓகே, பேட்டிங் பண்ணிட்டு இருக்கிற டீமோட 12th மேன் இல்லை பேட்டிங் கடைசியாக யார் பண்ண போகிறாங்களோ அவங்கள வந்து ஒருத்தர் இங்கே உட்காந்துருங்க. ஸ்கோர் கார்டு உங்கள் பேட்டர்ஸ் நேம் நோட் பண்ணணும், மிஸ் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான். அண்ட் ஃபீல்டிங் டீமுக்கும் அதே தான், யாராவது ஒருத்தர் வந்து இங்கே இருக்கணும். ஓகே, ஸ்டார்டிங் அப்படியே அப்பீல் கேட்குற மாதிரி போனாங்க, பட் பால் கேரி ஆகலை. ஸோ டாட் பால். ஓகே, ஸ்டார்டிங் வித் டாட் பால் அண்ட் 47 ரன்ஸ் எடுத்தா வின்னு. இறங்கி வந்து அடிக்கலான்னு பார்த்தானா அதுவும் முயற்சிக்கப்படவில்லை. அதுவும் ஒரு டாட் பால். ஓகே, எட்ஜ் எனி சான்ஸ் எதுவுமே கிடையாது. ரன் அவுட் பாசிபிலிட்டி. நாயமா பார்த்தா பாலை குதிக்கக்கூடாது, கிரீஸுக்குள்ளே பேட் வச்சுருக்கணும். பட் ஆனால் பேட்டர் அதை பண்ணல. அண்ட் ஓகே, தட்ஸ் கண்டினியூவாக டாட் பால் வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேயில் பெருசாக இப்போதைக்கு ரன் வரல, பட் 3 பால் பாக்கி இருக்குது. மேபி ஒரு பிக் சேஞ்சஸ் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஓ அகைன் ஒரு பால். நைஸ் பால் சோ ஃபார், நைஸ் ஓவர். டீசெண்டாக போட்டுக்கிட்டு இருக்கார் பவுலர். 50 ரன் அடிக்க விடல. கொலவெறியில் எல்லாம் இருக்காங்க போலையா.
ஓகே ஷாட் இவ்வளவு நேரம் தூக்கி அடிச்சாரு. பவுண்டரியா? பவுண்டரி. தேவையான நேரத்தில் ஒரு பவுண்டரி. பவுண்டரி பவுண்டரி. கேட்சான் பார்க்கணும் இல்லை. அண்ட் ஓகே முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் 5. பச்சாவ் ப்ரோ, பச்சாவ் ப்ரோ, பால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வரும் பார்த்துக்குங்க. இல்லை பால் பார்க்காம இருந்தீங்களா? அதான் நான் பார்த்துட்டேங்க, விளையாடாதீங்க. உங்க பேர் எனக்கு தெரியாது, சொல்லி கொடுத்ததே உங்க டீம் மெம்பர் தான், நீங்க அவரை தான் அடிக்கணும். அண்ட் ஓகே முதல் ஓவர் முடிவில் 5 ரன். கடைசி அந்த 4 மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரன் கிடச்சிருக்கு. ஓகே போட்டுருப்பா, டைம் ஆகுது. ஒய்டா போட்டாலும் எகிரி போய் அடிப்பேன். அதே தான், நான் ஒய்டா போட்டால் எகிரி போய் அடிப்பேன்னு சொல்லிட்டு போய் அடிக்க ட்ரை பண்ணார். பட் ஆனால் பால் தாண்டி போயிடுச்சு. ஒயிட். சரியா படல, சரியா படல. அண்ட் ஒரு ரன் மட்டுமே. ஓகே இப்போதைக்கு மாற்றி மாற்றி கொஞ்சம் டீசெண்டாக ரன்ஸ் ஆன் த போர்டு வந்துக்கிட்டு இருக்கு. சேசபிள் டோட்டல் தான் இது நாள் வரைக்கும் இந்த 47, 48, 45ன்றது. ஓஹோ மிஸ் பண்ணிட்டாரு, மிஸ் பண்ணிட்டாரு. பேட்டர் கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பார். பட் இருந்தாலும் இன்னொரு பால் கிடைக்கும். பட் நல்ல பவுலிங் சோஃபார். விட்டுட்டாரு. பால் சொலண்டுகிட்டு வந்தது. பட் ஆனா அது கையில சிக்கல. ஒரு டிராப் கேட்ச். சொல்லுங்க பச்சா, ஏதாவது சொல்லணுமா? ஒன்றும் இல்லையா? ஓகே ஷாட் படி. இதுதாங்க எதிர்பார்த்து இருந்தாரு. ஓகே கேட்ச் டிராப் ஆகி அடுத்த பால் 6 போயிருச்சு. மறுபடியும் முயற்சி பண்ணார். பால் மாட்டல, ஸ்ட்ரைட்டா பவுலர் ஹேண்ட்ஸுக்கு போயிடுச்சு. ஸோ லாஸ்ட் 1 பால் வெளியே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 13 ரன் இருக்கிறாங்க. ஓகே நைஸ் சேஞ்ச் ஆஃப் பேஸ் அண்ட் டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 13. 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 13.
டிஜே நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஓ இல்லையா? துரோகம் பண்றாரு. சொல்லிட்டேன். 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 13. ஓகே டிஜே நீங்க சாப்பிடுங்க போய். 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 13. ஓ அவுட் பார்க்கணும். எஸ் 6. அடிச்சது யாரு? ஓகே. நைஸ் பால். ஓகே நல்ல ரிப்ளை பவுலர் கிட்ட இருந்து. ஏன்னா அதாவது பாலே 6 அடிச்சிட்டிங்களா, சரி ஓகே இருந்துட்டு போகுது, என் லென்த்தில் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டீசெண்டான ஒரு லென்த் டெலிவரி அண்ட் தட் இஸ் அ டாட் பால். ஓகே ஓங்கி அடிக்கணும் முயற்சி பண்ண படல. ஓகே ஆள் இல்லை, 2 பேர் ஓடி வராங்க. ஆனால் ஒருத்தர் தான் போனாங்கப்பா. 2 ரன் ஓடி இருப்பாங்கன்னு நினச்சேன், இல்லை. ஸோ 1 ரன். 15 பந்தில் 27 ரன் தேவை. டேய் ஓவர்லாம் இல்லை. சும்மா இருங்க டிஜே, நீங்க வேற. ஐயோ அகைன் ஒரு டாட் பால். இப்போதைக்கு பவுலிங் டீமுக்கு ஒரு விக்கெட் தேவை. பார்ட்னர்ஷிப் டீசெண்டாக போய்கிட்டு இருக்குது. அதை எடுத்தாங்கன்னா அவங்க மேட்ச்குள்ளே ஒரு சின்ன கம்பேக் கொடுக்கலாம். ஓகே குவிக் சிங்கிள். பேட்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ குவிக் சிங்கிள் அண்ட் வெளியே ஒரு பால் தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் பால் போட போறாரு இந்த ஓவரில். இறங்கி வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு அடி, பட் ஆள் இருக்கிறாரு. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள். அண்ட் 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 22. ஒரு முக்கியமான ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. இங்கே நம்ம டோர்னமெண்ட்டான பிளேயரோட ஒருத்தரோட பைக் கீ வந்து கீழே விழுந்துருச்சான். பைக்கில் வந்து டிவிஎஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஸோ எங்கேயாவது இருந்தால் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க. அண்ணன் கொஞ்சம் அங்கேருந்து பதறிட்டு ஓடி வந்திருக்காரு. ஸோ வண்டியோட கீ அது. பைக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குமா. ஸோ அதுதான் வந்து சிம்பிள் போட்டிருக்கும். ஸோ அது கீழே இருந்தால் எடுத்து கொடுத்துருங்க ப்ளீஸ். ஓகே ஷார்ட்டிஷ்ன்னு சொல்லக்கூடாதுங்க, அதெல்லாம் லென்த் டெலிவரி. ஓகே
லென்த்தி டெலிவரி. ஓகே, ஒரு டாட் பால். இப்போதைக்கு 11-25. டாட் பால் போட்டு சம்பவம் பண்ணுவாங்களா? ஓகே, ரன் அவுட், எனி சான்ஸ்? ஓகே, பால் கையில் சிக்கல. ஸோ சிங்கிள் சேஃபாக எடுத்துட்டாங்க. எஸ். 10-24. 10-24. ரொம்ப க்ளோஸ். இன்னும் 4 டெலிவரி இருக்குது இந்த ஓவர்ல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெலிவரி. ஓஹோ, ஆஹா, ஏஹே, தரமான ஒரு ஷாட் ஐயா, தரமான ஒரு ஷாட். அண்ட் 6 பிரஷரை ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு ஷாட். ஏன்னா தேவைப்படுற ரன் அதிகமா இருக்குது பாலை விட. அண்ட் 6 மூலமா இன்னும் ஒரு 3 டெலிவரி, இம்பார்ட்டன்ட் டெலிவரி வித் விண்ட். இன்னும் 3 டெலிவரி நல்லா போட்டுட்டாருனா அடுத்த ஓவர் அகைன்ஸ்ட் தி விண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஐயோ, சூப்பர் டெலிவரிங்க. பேட்டர் ஆர் யூ ஓகே? ஓகேவா அவரு? ஓகே, பால் இந்த 2 பால்ல 6 எதுவும் கொடுக்கலனா அடுத்த ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆஹா 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 ஆஹா, சூப்பருங்க. ஆக்சுவலா 1 பவுன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா பேட்டரை குனிஞ்சிட்டாரு, அதான் ஒரு 1 பவுன்ஸ் அலௌடா. யப், பேட்டர் குனிஞ்சிட்டாரு இந்த பாலுக்கு. அந்த 1 பவுன்ஸ் கூட ப்ராப்பரா போடணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓ 6, சூப்பர் ஷாட்டுங்க. அவ்வளோதான். 2 6ஆல இப்போதைக்கு கேம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. கடைசி 6-12. 6-12 அகைன்ஸ்ட் தி விண்ட்ல யார் போட போறா? முடிஞ்சா 2 ஹிட்டர், சூப்பரான ஹிட்டர் கிரீஸ்ல இருக்காங்க பிட்ச்ல. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஓவர். முடிஞ்சா தொட்டு பாரு. ஓகே டிஜே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஓவர். ஆமாங்கண்ணே, கிரிக்கெட் இஸ் தி ஃபன்னி கேம்னு இந்த ஓவர்ல தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைய சூழ்நிலையில் பேட்டிங் டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஏன்னா ஒரு ஹிட்டர் தனது பங்குக்காக அற்புதமா விளையாடிட்டு இருக்காரு. 2 பேருமே சொல்ல போனா அற்புதமா விளையாடிட்டு இருக்காங்க. 6 பாலுக்கு 12 ரன் ரொம்ப ஈஸி என்ற பட்சத்தில். பட் அகைன்ஸ்ட் தி விண்ட் ஓவர் போட வந்திருக்காரு. எதுவும் எக்ஸ்ட்ராஸ் கொடுக்காம ஓவர் போட்டார்னா பாசிபிள் இருக்கு. ஓகே, 2 பேரும் இப்போதைக்கு ஓபனிங் பேட்டர்ஸ் தான் ஸ்டாண்ட் பண்ணி இருக்காங்க. நோ பாலுக்கு உஷார் ஆயிட்டாங்க. பவர் பிளேன்றதை லாஸ்ட் மூமெண்ட்ல கண்டுபிடிச்சு ஃபீல்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த டீம். ஆமாங்க. ஓ அப்படியா, பரவாயில்ல, பாராட்டக்கூடிய விஷயம். நாங்க யாரும் கவனிக்கல. பட் இருந்தாலும் அம்பையர்ஸ் இந்த மாதிரி நேரத்தில் எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரிக்ட். நைஸ் பால், நைஸ் ஸ்டார்ட் ஆக்சுவலா. ஓகே, இங்க டீம் பிரஷர் பண்ணனா, பட் அங்க நான் ஸ்ட்ரைக்கர் வந்து அப்படி ஆடு மச்சான், இப்படி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கிட்டு ஸ்ட்ரைக்கரோட மனநிலைமை. 5 balls to go. சரியா படல. சூப்பர் பாலுங்க. ஓகே, 4 பந்துக்கு அரோன் எத்தனை? 11னா 11. ஒரு நல்ல ஹிட் வேணும் இப்போ. 4 for 11. இவ்வளவு நேரம் அவங்க விளையாடுனது முக்கியம் இல்ல, இந்த 4 பால் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஹா ஆஹா ஆஹா, மீண்டும் ஒரு அற்புதமான டெலிவரி. ஸ்கொயர் லெக் திசையில் அடிச்சிருக்கணும், அது பட்டு தான் நிச்சயம் 6ஆ தான் இருந்திருக்கும். ஸோ இந்த ஓவரை நிறுத்தி 5வது ஓவரா இதை கொடுத்தது கேப்டன், நல்ல பாராட்டணும். அடிச்சாருங்க. அகைன்ஸ்ட் தி விண்ட் கேட்ச் தான் இது இல்லைங்க.
பால கொஞ்சம் சரியா கவனிக்கல, ஜட்ஜ் பண்ண ரெண்டாவது ரன். ஓ மை காட், ஒரு சின்ன தடுமாற்றம் and மறுபடியும் இல்ல. அங்க ஸ்ட்ரைக்கிங்ல விக்கெட் கீப்பர் சைடுல இருக்கிற பேட்டர் வந்து வேணாம் அப்படிட்டாங்க. மேபி ரெண்டாவது வேணாம்னிட்டாங்க. மொமெண்டம் அப்படியே திரும்பி இருக்கு. அதேதானே ஃபீல்டிங் டீமுக்கு இப்ப அப்படியே திரும்பி இருக்கு. 2க்கு 10. 2க்கு 10. 10. ஓ மை காட், மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. வேற லெவல். மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க. லெவல் ப்ரோ. எல்லா கிரெடிட்டும் கேப்டனுக்கும் லாஸ்டா போட்ட ஓவர் போட்டவருக்கும் தான் இது போய் சேரும். முக்கியமா இதுக்கு முந்தின ஓவர்மே வந்து அந்த அளவுக்கு பவுண்டரிஸும் கொடுக்காம டீசெண்டா போட்டு முடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த பால் எவ்வளவு போலயே கிடையாது. ஏனா மேட்ச் வின். வேற லெவல் டிஃபெண்டிங். 6 சூப்பர் டிஃபெண்டிங். நல்ல மேட்ச் கொடுத்தீங்க. இந்த நாளுக்கான 8வது நாளுக்கான மேட்ச் ஒரு சூப்பரான மேட்ச் கொடுத்திருந்தீங்க. ராஜாலி தையூர் டீம் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த ஆட